வெல்கம் பேக் அவர் சேனல் லிட்வால்ட் வித் ஜிஎஸ் மேம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற தியேட்டர் ஆர்ட் அப்படிங்கிற பேப்பரில் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய 4 ஹெட்டிங்ஸில் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 4 ஹெட்டிங்கையும் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ரொம்ப விவரமாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்கள், ட்ராமா அஸ் எ பெர்ஃபார்மிங் ஆர்ட். செகண்ட் ஹெட்டிங், ரிலேஷன் பிட்வீன் ட்ராமா அண்ட் தியேட்டர். மூணாவது ஹெட்டிங், த ரோல் ஆஃப் தியேட்டர். நாலாவது ஹெட்டிங், த நீட் ஃபார் பெர்மனன்ட் தியேட்டர். ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோஸில் ட்ராமானா என்ன, தியேட்டர்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அதோட காம்போனன்ட்ஸ் என்ன, ஒரு தியேட்டர்னால் அதில் காம்போனன்ட்ஸ் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத விவரமாக நான் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் ஒரு தடவை போய் அந்த ஓல்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ட்ராமா அப்படிங்கிற ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்ட் அப்படிங்கிறத பற்றி தான் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு இப்போ நான் எஸ்ஸேவும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் பெட்டர் உங்கள் எக்ஸாம் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராமா அப்படிங்கிறது ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்ட் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் டாபிக். இது தான் நெக்ஸ்ட் வீடியோஸில் ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஃபர்ஸ்ட் டாபிக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? உள்ளே போகலாம் வாங்க. ஸோ ட்ராமா அஸ் எ பெர்ஃபார்மிங் ஆர்ட். இந்த ட்ராமா அப்படிங்கிறதுக்கும் ப்ளே அப்படிங்கிறதுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ட்ராமா அப்படிங்கிறதும் ப்ளே அப்படிங்கிறதும் ஒன்று தான். ப்ளே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ரீடிங் பர்பஸ்க்காக நம்ம அதை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ப்ளே அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம், அதே ப்ளேவை நம்ம படிச்சுட்டு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ட்ராமான்னு சொல்லுவோம். இந்த ட்ராமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது கண்டிப்பாக ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்ட் தாங்க. பெர்ஃபார்மிங் ஆர்ட்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும். பெர்ஃபார்மிங் ஆர்ட்னா என்னென்னா, ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு காட்டுறோம், அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நடிக்கிறதா இருக்கலாம், நம்ம பேசுகிறதா இருக்கலாம், நம்ம பாடுறதா இருக்கலாம், அல்லது நம்ம வரைஞ்சு காட்டுறதா இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அது நம்மக்கிட்ட இருந்து வெளிப்படும். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ராமாவை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராமாவும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ட் தான். இந்த ட்ராமா அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். ட்ராமா அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரு ப்ரோஸ் படிக்கிறோம், ஒரு பொயட்ரி படிக்கிறோம், ஒரு ஷார்ட் ஸ்டோரி படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே வேறு வேறு ஜேர்னர். லிட்ரரி ஃபார்ம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லிட்ரரி ஜேர்னர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பொயம் அப்படிங்கிறது வேறு, ப்ரோஸ் அப்படிங்கிறது வேறு, ஷார்ட் ஸ்டோரி அப்படிங்கிறது வேறு. ஸோ இதில் ட்ராமா மட்டும் என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய சில இன்சிடென்ட்ஸை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி ரியலாக கொண்டு நிப்பாட்டுறது தான் என்னென்னா ட்ராமா. ஸோ நம்ம ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும், அதில் கேரக்டர்ஸ் எந்த மாதிரி பேசுகிறாங்க, பழகுறாங்க, அந்த டயலாக்ஸோட அந்த சுச்சுவேஷன்ஸை நம்ம பார்க்கும்போது நம்ம மனசில் அது ரொம்ப ஆழமாக பதிஞ்சு இருக்கும். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ட்ராமான்னு சொல்கிறோம். இந்த ட்ராமாவை பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு பிளாட் இருக்கணும், டயலாக்ஸ் இருக்கணும். இதெல்லாமே நம்ம ட்ராமாவோட எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி முன்னாடி வீடியோலேயே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ட்ராமா அப்படிங்கிறது பெர்ஃபார்மிங் ஆர்ட் அப்படின்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ட்ராமா ஃபர்ஸ்ட்டு எங்கே ஆரிஜின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்ஷியன் க்ரீஸில் தாங்க இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ட்ராமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு லிட்ரரி ஃபார்ம்ஸில் ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொயட்ரி தான். ஃபஸ்ட்டு நம்ம லிட்ரேச்சரில் போயம் அப்படிங்கிற ஒன்று தான் அந்த ஃபார்மேஷன் தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஒரு மாடுலேஷன் கொண்டு வர்றாங்க க்ரீக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராமாவை கொண்டு வர்றாங்க. இந்த ட்ராமாவோட பர்பஸ் என்னன்னு பாருங்கன்னா, ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸில் நல்லா கேட்டுக்கோங்க, ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸில் காட் ஆஃப் வைன் அவங்களோட பேர் டயனோசஸ். அவங்கள அவங்களுடைய சிறப்பு அம்சங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பீப்புள்ஸ்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக என்ன பண்ணுறாங்கன்னா, போயுமே படிச்சுட்டு இருந்தால் ஒரு போர் அடிக்கும் நம்மளுக்கு. ஸோ அதை என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ராமா அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. இதில் இருந்து க்ரியேட் ஆகி வந்தது தான் தியேட்டர். ஃபஸ்ட்டு ட்ராமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அந்த இயர்லி ஸ்டேஜஸ் எதோட கனெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள், ரீச்சுவல்ஸோட தான் கனெக்ட் ஆகிருக்கு. ரீச்சுவல்ஸ்னால் என்னது? மத சடங்குகள், அதோடு தான் இது கனெக்ட் ஆகிருக்கு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் அவங்களெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைப்போக்ரட்டைஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இவங்க வந்து யாருக்கு முன்னாடி இதை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுவாங்க அப்படின்னு சொன்னால் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு முன்னாடி தான் இதை வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுவாங்க. அப்போ இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் க்ரீக்கில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ப்ளே ரைட்ஸ்னால் யாராக இருந்தாங்க அப்படின்னா ஆக்சுவலியர்ஸ், ஸ்பாக்கல்ஸ், அதுக்கப்புறம் யூரிஃபைட்ஸ் இவங்கெல்லாம் வந்து என்ன எழுதுகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ராமா அப்படின்னு ஆரம்பித்ததே எதில் தான் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து ட்ராஜடியில் தாங்க முடியும். நீங்கள் அரிஸ்டாட்டில் வந்து கிரிட்டிசிசம் படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ட்ராமா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அரிஸ்டாட்டில் சில எலிமெண்ட்ஸ் கொடுப்பாரு. என்ன எலிமெண்ட்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அவரோட ஆன் பயோட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒர்க்கில் அவர் கொடுக்குற எலிமெண்ட்ஸ் என்னென்னா ஒரு ட்ராமா இருக்குது அப்படின்னு சொன்னால் அது காமெடியாக இருந்தால் வந்து பார்க்கவங்களுடைய மனசில் என்ன ஆகாது, ரொம்ப நாளைக்கு அது ஒரு கிளாசிக்காக இருக்காது. ஸோ நம்மளோட ட்ராமா வந்து கிளாசிக்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக என்னவாக தான் இருக்கணும் அப்படின்னா ட்ராஜடியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அரிஸ்டாட்டில் சொல்லுவார். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ட்ராமா எல்லாமே என்ன ஜேர்னலில் எழுதுகிறாங்க அப்படின்னா ட்ராஜடி ஜேர்னலில் தாங்க எழுதுகிறாங்க. ஸோ ட்ராஜடி ஜேர்னலில் வந்து என்னென்ன கொண்டு வராங்கன்னு பாருங்கள். அதோட தீம் என்னவா இருக்குது அப்படின்னா ஃபேட், மொராலிட்டி, டிவைன், இந்த 3 விஷயத்தை வந்து ட்ராமாவோட எலிமெண்ட்ஸாக கொண்டு வர்றாங்க. இந்த ஒர்க் எல்லாமே வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து தேட்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் தேட்டர்ஸ் தான் வந்து தேட்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்குது. அரிஸ்டாட்டில் தன்னோட பொயட்டிக்ஸ் அப்படிங்கிறதுல கிரிட்டிக்கல் வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறாரு. ட்ராமட்டிக் ஸ்ட்ரக்சர்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு. நான் இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து ட்ராமட்டிக் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். திரும்ப ஒரு தடவை அந்த வீடியோஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்ஷியன்ட் கிரீக் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ராமா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதோட ட்ரெடிஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ரோம்லேருந்து வந்திருக்கு. இந்த ப்ளே ரைட்ஸ் இவங்க எல்லாருமே ஃப்ளாட்டர்ஸ், டெரன்ஸ் இவங்க எல்லாமே வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்த காலகட்டத்தில் காமெடிஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சோஷியல் அண்ட் பர்சனல் கான்ஃப்ளிக்டை வந்து தன்னுடைய தீம்ஸாக எடுத்துக்கிறாங்க. இந்த ஒர்க் எல்லாமே ரெனைசன்ஸ் ப்ளே ரைட்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தான் எங்கே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ட்ராமா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபுல் ஸ்கெட்ச் அவர் தான் கொடுக்குறாரு. இவங்க எல்லாருமே வில்லியம் ஷேக்ஸ்பியர், அதுக்கு பின்னாடி பென் ஜான்சன்ஸ், இவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் ட்ராமாவுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஓன் ஆஃப் யூஸ் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸான கேரக்டர், அப்புறம் அவங்களோட ஹியூமன் நேச்சர், இது எல்லாத்தையும் வச்சு ட்ராமா அப்படிங்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இவங்க கொடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள். த ரோல் ஆஃப் ட்ராமா இன் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்ட்டில் ட்ராமாவோட ரோல் என்ன? ட்ராமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்ட் தான். இது என்ன அப்படின்னு சொன்னால் மற்ற ஆர்ட் ஃபார்மோடு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான ஒரு காம்பினேஷன் ஆஃப் வெர்பல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். மற்ற விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் மற்ற ஆர்ட் எல்லாமே வந்து பெர்ஃபார்மிங் ஆர்ட் தான், இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் ட்ராமாவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு யூனிக்கான காம்பினேஷன். என்ன யூனிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெர்பல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கல் ஆக்ஷன் அண்ட் விசுவல் ஸ்பெக்டக்கிள். இந்த 3 விஷயமும் இதில் இருக்குங்க. இட் இன்வால்வ்ஸ் ஏ டைனமிக் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த ஆக்டர்ஸ், த ஆடியன்ஸ் அண்ட் த டெக்ஸ்ட் ஆர் ஸ்கிரிப்ட். இப்போ ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். யாருக்கு இன்ட்ராக்ஷன் இருக்கும்? ஆக்டர்ஸ்க்கும் ஆடியன்ஸுக்கும் வந்து ட்ராமா பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் டெக்ஸ்ட்டு ஆர் ஸ்கிரிப்ட். நம்ம இந்த ஸ்கிரிப்ட் என்ன அப்படிங்கிறது வந்து அந்த டயலாக்ஸ் என்ன, ட்ராமாவை கேட்கும் போதே அந்த டயலாக் நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால் மெமரி ஆயிரும். அடுத்து பாருங்கள் கிரியேட்டிங் அண்ட் இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு கதையை நம்ம படிக்கும்போது அது வேர்ட் ஃபார்மேட்டில் நம்ம படிக்கும்போது இருக்கக்கூடிய அந்த ஹாப்பினஸை விட சில பேர் நடிக்கிறாங்கப்பா, அந்த நடிக்கிறவங்க வந்து அதை நடிக்கிறப்போ நம்ம பார்க்குறப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். த லிவ் நேச்சர் ஆஃப் தியேட்டர் செட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன். இன்னொரு முக்கியமான பார்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். இப்போது நம்மளுக்கு டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. நம்ம டிவி பார்க்குறோம், மூவி பார்க்குறோம், தியேட்டர் போகிறோம். இதில் இருந்து டோட்டலாக வித்தியாசமானதாக என்னென்னா ட்ராமா தியேட்டர்ஸ் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா இப்போது ஒரு டிவியில் ஒரு ஷோ பார்க்குறோம், மூவி பார்க்குறோம் அப்படின்னா அது ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
திரும்ப 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 என்ன பண்ணுவாங்க, ஒரு சீன் நல்லா வரல அப்படின்னு சொன்னால் டேரக்டர் என்ன பண்ணுவார், திரும்ப அது வேணாம், இதை விட்டுருங்க, நம்ம இன்னொரு நெக்ஸ்ட் டேக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேக்ஸ் வந்து நிறையா எடுப்பாங்க, டெலிவிஷன் ஆகட்டும் மூவி ஆகட்டும். பட் ட்ராமாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லைவான ஒரு விஷயங்க. அதில் என்ன பண்ண முடியாது, டேக்கெல்லாம் திரும்ப திரும்ப என்ன வந்து எடுக்க முடியாது. ஸோ ஃபிலிம் டெலிவிஷன்லேருந்து டோட்டலாக வித்தியாசமான ஒன்று தான் எது அப்படின்னா ட்ராமா. ஏன்னா லைவ் அது நிறையா ரிஹர்சல் பார்க்கணும், ரிஹர்சல் பார்த்துட்டு லைவாக ஆடியன்ஸ் முன்னாடி அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அது லைவாக இருக்கணும். where actors' performance are captured on camera. In contrast, live theaters invites the audience to engage real time with the unfolding actions. One of drama's key aspect is the ability to evoke empathy and emotional responses from the audience. Drama வந்து இருக்கக்கூடிய முக்கியமாக நம்ம அவங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னால் ஆடியன்ஸோட எமோஷ்னல் ரெஸ்பான்சஸ் கண்டிப்பாக இருக்கணுங்க. ஒரு ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு சீன் வருது அப்படின்னு சொன்னால் உடனே வந்து ஆடியன்ஸ் என்ன பண்ணணும், அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். ஒரு காமெடி வருது அப்படின்னு சொன்னால் ஆடியன்ஸ் உடனே அதுக்கும் என்ன பண்ணணும், ரியாக்ட் பண்ணணும். ட்ராஜடியாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், ட்ராமாவாக இருக்கட்டும், அந்த தேட்டர் க்ரியேட் பண்ணுறது என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், அவங்களுடைய எமோஷன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அண்ட் எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஷனும் பண்ணணும், அவங்களோட டயலமா, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் அதர்ஸ். மோரோவர் ட்ராமா இஸ் த பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் இஸ் ஆஃபன் வெஹிக்கிள் ஃபார் சோஷியல் கமெண்டரி. ஒரு ட்ராமா பார்க்கும்போது அந்த ட்ராமா சக்ஸஸாக இல்லையா அப்படிங்கிறது ஆடியன்ஸோட ரியாக்ஷன் வச்சே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து பாருங்கள், இதிலேருந்து 2 எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா ஹென்ரி கிப்சனுடைய டால்ஸ் ஹவுஸ், அதுக்கப்புறம் ஆர்த்தர் மில்லருடைய த கிரேட் டெத் ஆஃப் எ சேல்ஸ்மேன். இந்த 2 ட்ராமாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் கண்டெம்பரரியில் இருக்கக்கூடிய சோசியல் கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாம், ஜெண்டர் ரோல்ஸு, எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி, டிஸ்இல்யூஷன்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அமெரிக்கன்ஸோட லைஃப் ஸ்டைல், இது எல்லாத்தையுமே அந்த ட்ராமாவில் அக்கக்கா வந்து பிச்சு போட்டு வச்சுருப்பாங்க. Through the portrayal of human struggles and injustice, drama invites audience to think critically about their own lives and the world around them. ட்ராமா பார்க்கும்போது நம்ம எதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, இந்த சொசைட்டியில் எப்படி நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்மளே கிரிட்டிசிசம் பண்ணிக்கலாங்க. இதுதான் ஒரு ரோல் ஆஃப் ட்ராமா பெர்ஃபார்மிங் ஆர்ட்டில். அடுத்து முக்கியமான ஒரு ஹெட்டிங், 3வது ஹெட்டிங், எவல்யூஷன் ஆஃப் ட்ராமா. ஒரு ட்ராமாவை எப்படி எவல்யூட் பண்ணுறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நியூமரஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஓவர் த செஞ்சுரிஸ். ஒரு ட்ராமா அப்படிங்கிறது டக்குன்னு என்ன ஆகலை, வளர்ந்து இப்போ நம்ம பார்க்குற மாதிரி நம்ம முன்னாடி வந்து நிற்கலை. இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்த மாதிரி என்னென்ன ப்ராசஸ் போயிருக்கு அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ட்ராமா அப்படிங்கிறது ரெனைசன்ஸ் பீரியடில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும் ட்ராமாவோட இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் மிராக்கிள் பிளேஸ், மிஸ்ட்ரி பிளேஸ் அப்படின்னு சொல்லி தான். அதுக்கப்புறம் வந்து ரீச்சுவல்ஸை வந்து ரீச்சுவல்ஸ்க்காக மட்டும்தான், ரிலீஜியஸ்க்காக மட்டும்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் பிளேஸ் வந்து போட ஆரம்பித்தாங்க. ட்ராமாவோட டைப்ஸ் நம்ம பார்க்கும்போதே நம்ம பார்த்துருக்கோம், மிராக்கிள் பிளேஸ், மிஸ்ட்ரி பிளேஸ். ஸோ மிராக்கிள் பிளேஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மொராலிட்டி பிளேஸ். மிராக்கிள் பிளேஸ், மிஸ்ட்ரி பிளேஸ் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு பர்டிகுலர் செயின்ட்டோட லைஃப்பை வந்து பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து காடோட லைஃப்பை வந்து பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எனாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னால் இண்டிவிஜுவல் பர்சன்ஸை வந்து கொண்டு வர்றது எப்போ அப்படின்னு சொன்னால் ஷேக்ஸ்பியரோட டைமில் மட்டும்தான். அவர் தான் எதை வந்து சொல்கிறாரு, கிங் அண்ட் குயினோட லைஃப்பை வந்து ட்ராமாக்குள்ளே கொண்டு வர்றாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னதான் இருந்துச்சு அப்படின்னா மிராக்கிள் அண்ட் மிஸ்ட்ரி பிளேஸ், மொராலிட்டி பிளேஸ் தான் இருந்தது. ஷேக்ஸ்பியர் வந்ததுக்கப்புறம் என்ன கொண்டு வர்றாரு அப்படின்னா கிங் அண்ட் குயின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி மேனு, இந்த மாதிரி 18-19 செஞ்சுரியில் வந்து என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா டிவோர்ஸ் டைரக்ஷன்ஸ் கொண்டு வராங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரியலிசம் உள்ளே வருது. ஆண்டன் செக்காவ் வர்றாரு, ஹென்ரி கிப்சன் வர்றாரு. இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ராமாவை வேறு ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே எதை பற்றி மட்டும்தான், கிங்கு குயின் ரூலர்ஸ் பற்றி மட்டும்தான் இருந்துச்சு. இவங்க வந்து என்ன கொண்டு வர்றாங்கன்னா மித்தலாஜிக்கல் தீம்ஸை வந்து கொண்டு வர்றாங்க, ரியலிஸ்டிக்ஸம் வந்து உள்ளே வருது. அதுக்கப்புறம் 20th செஞ்சுரியில் ஒரு வியக்கத்தக்க ஒரு மாற்றங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வ் தேட்டர் வந்து கிரியேட் ஆகுது. அப்சர்வ்னா என்னென்னா
அதை நீங்கள் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது அப்சர்டு, வேறு ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. பட் ஆனால் அதில் நம்ம கவனித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஐடியாஸ் அந்த ட்ராமாலேருந்து கிடைக்கும். த பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் கோடட் சொல்லலாம். இந்த வெயிட்டிங் ஃபார் கோடட் பார்க்கும்போது ஒவ்வொரு அதோட நம்ம விசிபிள் பண்ணக்கூடிய ஆடியன்ஸும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஒரு தனித்தனியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா அப்சர்டு அப்படின்றோம். லைஃபு ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறது தான் அப்சர்டு. இது எல்லாமே 20th centuryயில் க்ரியேட் ஆனது. லாஸ்ட்டாக கன்க்ளூஷன் பாருங்கள். ட்ராமா அப்படிங்கிறது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ட் தான் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறோம். இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இது ஒரு பெரிய இம்பேக்ட், 2 விஷயத்தில் ஒரு பெரிய இம்பேக்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. என்ன தாக்கத்தை எதில் ஏற்படுத்துது? கல்ச்சர் அண்ட் சொசைட்டியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஃபார்ம் இட்ஸ் ஆரிஜின் அண்ட் ஆன்ஷியன்ட் ரீச்சுவல்ஸ் அண்ட் மாடல் டே ஃபார்ம்ஸ். ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து ட்ராமாவோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது அதோட நோக்கம் அப்ஜெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸை பீப்புள்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். பட் ஆனால் நவடேஸ் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதோட அப்ஜெக்டிவ் வந்து மாறி போச்சு. இப்போ சோசியல் கான்ஃப்ளிக்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பீப்புள்ஸ்கிட்ட கொண்டு போய் கன்வே பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு டைனமிக்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மீடியம்ங்க. ஏன்னா ட்ராமா அப்படிங்கிறது ஒரு சோர்ஸு. அந்த சோர்ஸை கொண்டு போய் பீப்புள்ஸ்கிட்ட சேர்க்கக்கூடிய ஒரு மீடியம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேட்டர். ஸோ இதோட ஸ்டோரி டெல்லிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மீடியம். சோஷியல் கிரிட்டிக்காக இருக்கட்டும், எமோஷ்னல் கனெக்ஷன்ஸ், இது எல்லாத்தையுமே பீப்புள்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்த்துரும். இதோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சேலஞ்ச் ப்ரிவைலிங் நார்ம்ஸ். ட்ராமா ரிமைன்ஸ் அன் எசென்ஷியல் அண்ட் வைப்ரண்ட் பார்ட் ஆஃப் த பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். மற்ற எல்லா பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ட்ராமா ஒன்று மட்டும்தான் நேரடியாக பீப்புள்ஸ்கிட்ட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். பிடிக்குதோ பிடிக்கலையோங்க, நடிக்கிறாங்க 10 பேர் அப்படின்னா உட்காந்து நம்ம கவனிப்போம். இப்போ டான்ஸ் அப்படி இல்லை. இப்போ எனக்கு டான்ஸ் பிடிக்கும், உங்களுக்கு டான்ஸ் பிடிக்காது. எனக்கு பாட்டு பிடிக்காது, உங்களுக்கு பாட்டு பிடிக்கும் அப்படின்னா நம்ம அதை கேட்க மாட்டோம், நம்ம அதை எந்திரிச்சு போயிடுவோம். பட் ஆனால் 10 பேர் அழகாக மேக்கப் போட்டுக்கிட்டு, ட்ரெஸ்னால் போட்டுக்கிட்டு, பின்னாடி வந்து பேக் ட்ராஃப்ட்னால் போட்டுக்கிட்டு அப்படியே வந்து நடித்து காட்டுறாங்க அப்படின்னா என்னதான்ப்பா சொல்கிறாங்க, உட்காந்து கேட்போமே அப்படின்னு சொல்லி ட்ராமாவை என்ன பண்ணுவோம், ரசிக்க ஆரம்பிப்போம். ஸோ ட்ராமா அப்படிங்கிறது ஒரு பக்காவான ஒரு பர்ஃபெக்டான ஒரு மீடியம். இது இது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும் இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. இது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டுமே கிடையாது. இதிலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கல்ச்சுரல் அண்ட் இன்டெலெக்சுவல் லைஃப் ஆஃப் சொசைட்டி வந்து அப்படியே வெளிப்படுங்க. இப்போ நீங்கள் ஒரு நாவல் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் பர்ஃபெக்டாக வெளியே வராது. ஆனால் ட்ராமா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த சோஷியல் கான்ஃப்ளிக்ட் வந்து அப்படியே வந்து அதில் அப்படியே டோட்டலாக தெரியும். அஸ் போத் அன் ஆர்ட் ஃபார்ம் அண்ட் ஏ சோஷியல் டூல், ட்ராமாஸ் அபிலிட்டி டு என்கேஜ், ப்ரொவோக் அண்ட் இன்ஸ்பயர் ensures that it will remain a cornerstone of human expressions for generation to come.